சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்து போன மார்ச் மாதம் இவங்களுக்கு பெரிய அளவுக்கான யோகங்கள் எதையும் கொடுக்கல, பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் சரி இல்லையப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கடந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கிடைச்சிருக்கு. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதி ரொம்பவே மந்தமான காலகட்டமா கழிஞ்சு போயிருக்கு. அதாவது மேஷராசிக்காரங்க சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, கடந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமா இருந்திருக்கும். குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையோ அல்லது அத்தியாவசிய பொருட்களையோ மாதத்தோட தொடக்கத்துல இவங்க பெரிய அளவுல நெருக்கடி எதுவும் இல்லாம வாங்கி கொடுத்திருப்பாங்க. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நிதி நெருக்கடி அப்படிங்கிறது பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாம கைகள்ல பண ஓட்டம் இல்லாம ஒரு மாதிரியான பண நெருக்கடியை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. போதாக்குறைக்கு கடந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில மேஷராசிக்காரங்க நிறைய சோம்பேறித்தனத்தையும் சந்திச்சிருப்பாங்க. அதாவது எந்த விஷயத்திலுமே இவங்களுக்கு ஆர்வம் இல்லாம போயிருக்கும், வேலைக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லாம போயிருக்கும். கண்டிப்பா போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தா மட்டும்தான் இவங்க வேலைகளுக்கே போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்க கட்டாயப்படுத்துறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேலைகளுக்கு போயிருப்பாங்க. போதாக்குறைக்கு கடந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல பெரும்பாலான மேஷராசிக்காரங்க நம்ம கஷ்ட காலங்களை எல்லாம் கடந்து வந்துட்டோம், இனிமே நமக்கு நல்ல காலம் தான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நல்ல காலமே வராது, கடைசி வரைக்கும் நமக்கு கஷ்டம் மட்டும்தான் நிரந்தரம் அப்படிங்கிற முடிவுக்கு பெரும்பாலான மேஷராசிக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சோதனையான காலகட்டமா கடந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருந்திருக்கும். போதாக்குறைக்கு ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தின காலகட்டமாவும் கடந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருந்திருக்கு. அதாவது ஒரு சில மேஷராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமா மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பாங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா பண நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டு அது மூலமா நிறைய மன அழுத்தங்களை கடந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில பெரும்பாலான மேஷராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க. இது கூடவே வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் எதுவும் கடந்த மார்ச் மாசத்துல அமையல. திருமணத்துக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் காத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க இப்ப வரைக்கும் ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க, எந்த விதமான லாபங்களும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்படி ஒரு சில நெருக்கடிகளையும் ஏமாற்றங்களையும் தொடர்ச்சியா சந்திச்சு மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் இருக்கிற மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது மாற்றங்களை கொடுக்குமா, ஏதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு மாதத்தோட முதல் 15 நாட்களும் கண்டிப்பா நெருக்கடியான காலகட்டமா தான் இருக்கும். எந்த வகையிலையும் அதிர்ஷ்டங்களோ அல்லது யோகங்களோ இந்த முதல் 15 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதே நேரம் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜ யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல சூரிய பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். மேஷராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பா விரய செலவுகளை ஏற்படுத்த போறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கண்டிப்பா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், அது மூலமா விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்கள் நிறைய அலைச்சல்களை சந்திப்பீங்க, மன அழுத்தங்களை சந்திப்பீங்க, வாகன பழுதுகளை சந்திப்பீங்க, அது மூலமா விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செய்யாத தப்புக்காக பழிகளை சுமக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள் இருக்க போகுது. இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல ஆடம்பர செலவுகளை முழுமையா தவிர்த்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க.
அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை பார்க்கிற இடத்துல வீண் பழிகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கறதால கூட வேலை பார்க்கிறவங்க கூட எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேலை பார்க்கிற இடத்துல தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அதே போல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. அதுலயும் முக்கியமா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்பவே அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். மேஷராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கறதால குருவும் சூரியனும் இணைகிறது உங்களுக்கு ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தும். அதாவது மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் மாதத்தோட பிற்பகுதியில முழுமையா விலகும். அதே போல மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு நிறைய விரை செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விரை செலவுகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாராளமா கிடைக்க போகுது. அதாவது உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரு சில யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அடுத்ததா உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த ஏப்ரல் மாசத்துல லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள் அப்படிங்கறதால இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஏப்ரல் மாசத்துல கட்டாயமா ஏற்படுத்தும். அதாவது உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா இருக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாவும் நண்பர்கள் மூலமாவும் ஒரு சில சிக்கல்களை இந்த மாசத்துல நீங்க கட்டாயமா சந்திப்பீங்க. அதுலயும் முக்கியமா சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் சனியோட இணையற காரணத்தால சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். இதனால மேஷராசி அன்பர்கள் உங்க கூட பிறந்தவங்க கூட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பேசுங்க. நம்ம தம்பி தானே, நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு நீங்க விளையாட்டா பேசக்கூடிய வார்த்தைகள் கூட உங்க குடும்பத்துல பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதே நேரம் என்னதான் சனியும் செவ்வாயும் பகை கிரகங்களாகவே இருந்தாலும் அந்த ரெண்டு கிரகங்களும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால பண வரவு நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் மேல திருப்திகரமாவே இருக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு விரை செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணப்புழக்கம் உங்க கைகள்ல எப்பவுமே இருக்க போகுது. அதாவது பெரிய அளவுல பண நெருக்கடியோ அல்லது பண தட்டுப்பாடோ இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே நெருக்கடியான காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா படிக்கிற மாணவர்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல ரொம்பவே பதட்டமா இருப்பாங்க. அது மூலமா படிக்கிற பாடங்களும் அவங்களுக்கு மறந்து போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தேர்வுக்காக படிக்கிற மேஷராசி மாணவர்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க, அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க. அதே போல தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 நிமிஷம் அமைதியா தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் தேர்வுல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பதட்டம் இல்லாம தேர்வுகளை நல்ல முறையில எழுத முடியும். அடுத்ததா மேஷராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வர போகுது. அதாவது நீங்க உத்தியோகத்துல இருக்கிற பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துல பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையா விலகும். ஒரு சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷராசிலே இருக்கிறதால திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை இந்த ஏப்ரல் மாசத்துல தாராளமா நடத்தலாம். இது கூடவே திருமணமான மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்த போகுது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதி மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வர போகுது. நன்றி, வணக்கம்.